வணக்கம். சிம்மம் ராசி நேயர்களே, உங்களுடைய உறவுகளில் ஏற்பட்ட அதிகார மோதல் அதிக வேதனைகளையும் மனக்கசப்புகளையும் ஏற்படுத்தியிருந்திருக்கும். சுய மரியாதையை தன் உயிராக கருத்தும் சிம்மம் ராசினருக்கு உறவுகளுக்குள் ஏற்படும் அதிகார போட்டிகள் பெரும் சவாலாகவே அமைந்திருந்திருக்கும். உறவினர்கள் மத்தியில யார் பெரியவர் என்ற போட்டி எழும்போதெல்லாமே உங்க சுயமரியாதையை விட்டு கொடுக்க நீங்க மறுத்திருந்திருப்பீங்க. இதுவே பல இடங்கள்ல தேவையற்ற மனக்கசப்புகளுக்கும் அதிகார மோதல்களுக்கும் வழிவகுத்திருந்திருக்கும். உங்களின் இயல்பான ஆளுமையை சிலர் ஆணவம் என்று தவறாக புரிந்து கொண்டு உங்களுக்கு எதிராக அணிதிரண்டிருப்பாங்க. உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள நெகிழ்ந்து கொடுக்க நினைத்தாலுமே உங்களின் தனித்துவத்தை சிதைக்க முயன்றவங்களை நீங்க விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. மோதலுக்கு காரணமாகவே உங்க வாழ்க்கையில அமைந்திருக்கும். அதாவது உங்க உறவினருக்குள்ள ஏற்படுற அதிகார போட்டிகள் பெரும் சவாலாகவே உங்க வாழ்க்கையில அமைந்திருக்கும். ஏன்னா உறவினர் மத்தியில யார் பெரியவர் என்ற போட்டி எழும்போதெல்லாமே உங்க சுயமரியாதையை நீங்க விட்டு கொடுக்குற மறுத்திருந்திருப்பீங்க. உங்களின் இயல்பான ஆளுமையை சிலர் ஆணவம் என்று தவறாவே புரிந்து கொண்டு உங்களுக்கு எதிராகவே அணி தந்திருப்பாங்க. உங்க குடும்பத்துல உறவுகளை நீங்க தக்க வைத்துக் கொள்ள நெகிழ்ந்து கொடுக்க நினைத்தாலுமே உங்களின் தனித்துவத்தை சிதைக்க முயன்றவர்களுடைய நீங்க விட்டு கொடுக்காதது மோதல்களுக்கு காரணமாகவே உங்க வாழ்க்கையில அமைந்திருக்கும். சொத்து பிரச்சனைகளால வந்த மன அழுத்தம் உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். பரம்பரை சொத்துக்கள், நில பிரச்சனைகள் அல்லது நியாயமாக உங்களுக்கு வரவேண்டிய பாக பிரிவினைகள்ல தேவையற்ற சிக்கல்களும் தாமதங்களும் ஏற்பட்டிருந்திருக்கும். உங்களுக்கு உரிமையான பங்கை கேட்பதற்கு கூட போராட வேண்டிய சூழ்நிலை உருவாகியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. உற்றார் உறவினர்களே சொத்து விஷயத்துல உங்களுக்கு எதிராக சதி செய்து சட்ட ரீதியான சிக்கல்களையும் மன உளைச்சலையும் உருவாக்கியிருந்திருப்பாங்க. பணத்தை விடவும் அந்த சொத்துக்களால தேவையற்ற விவாதங்களும் நீதிமன்ற அலைச்சல்களுமே உறவுகளுடைய நிஜ முகத்தை பார்த்த அதிர்ச்சியுமே உங்களுக்கு தூக்கமில்லாத இரவுகளையும் கடுமையான மன அழுத்தத்தையும் பரிசீலித்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது பரம்பரை சொத்துக்களும் நிலப்பிரச்சனைகள் அல்லது நியாயமா உங்களுக்கு வர வேண்டிய பாக பிரிவினைகள் தேவையற்ற சிக்கல்களும் தாமதங்களுமே உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. உற்றார் உறவினர்கள் சொத்து விஷயத்துல உங்களுக்கு எதிராகவே சதி செய்து சட்ட ரீதியான சிக்கல்களையும் மன உளைச்சலையுமே உருவாக்கி இருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உறவுகளினுடைய நிஜ முகத்தை பார்த்த அதிர்ச்சியும் உங்களுக்கு தூக்கமில்லாத இரவுகளையும் கடுமையான மன அழுத்தத்தையுமே பரிசீலித்திருந்திருக்கும். நண்பர்கள் மூலம் ஏற்பட்ட அவமானம் அதிக வேதனைகளை ஏற்படுத்தியிருந்திருக்கும். நண்பர்களுக்காக எதையும் செய்ய தயங்காத தியாக மனப்பான்மை கொண்டவங்க சிம்மம் ராசியினர். ஆனால் அதே நண்பர்கள் கூட்டத்திலேயே உங்களுக்கு பேரவமானம் காத்திருந்திருக்கும். அது நீங்க உயிர் நண்பர்களாக கருதி சிலர் பொது இடங்களிலும் பிற மனிதர்களுடைய முன்னிலையிலும் உங்களை மட்டம் தட்டி பேசியிருந்திருப்பாங்க. உங்களின் பலவிடங்கள்ல ஆட்காட்டி சிரித்து உங்களை நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்க தயங்கவில்லை. நீங்க செய்த உதவிகளை எல்லாம் மறந்துவிட்டு சுயநலத்திற்காக உங்களை பலிகடாவாக்கிய அந்த நண்பர்களின் துரோகம் உங்க மனசாட்சியை உலுக்கி அவமானத்தின் உச்சத்திற்கு தள்ளி இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அது நீங்க நண்பர்களுக்காக எதையும் செய்ய தயங்காத தியாக மனப்பான்மை கொண்டவங்க தான் சிம்மம் ராசினர். ஆனா அந்த நண்பர்களையும் கூட்டத்துல உங்களுக்கு பேரவமானம் காத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. நீங்க உயிர் நண்பர்கள் யார் யாரெல்லாம் கருதிய சிலர் பொது இடங்களிலும் பிற மனிதர்கள் முன்னிலையுமே உங்களை மட்டம் தட்டி பேசியிருந்திருப்பாங்க. நீங்க செய்த உதவிகளை எல்லாமே மறந்துவிட்டு சுயநலத்திற்காக உங்களை பலிகடாக்கிய அந்த நண்பர்களின் துரோகம் உங்க மனசாட்சியை உலுக்கி இருந்திருக்கும். அவமானத்தின் உச்சத்திற்கு தள்ளியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பலனை தரப்போது உங்க வாழ்க்கையில. சிம்மம் ராசிக்கு அதிபதியான சூரிய பகவானின் பரிபூர்ண ஆசியை பெற ஞாயிற்றுக்கிழமைகள்ல செய்யப்படும் வழிபாடு மிக சிறந்த பலன்களை தரும். அதிகாலை சூரிய உதயத்தின் போது சூரிய பகவானை நோக்கி சூரிய நமஸ்காரம் செய்வதும் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதும் உங்களின் ஆத்ம பலத்தை அதிகரிக்கும். இந்த எளிய வழிபாடு உங்களின் உடலில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை அகற்றி நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும்.
நோய்கள் அகன்று உடல் புத்துணர்ச்சி பெறும். உத்தியோகத்திலையும் தொழிலையும் சந்திக்கும் தடைகள் அனைத்துமே சூரியனை கண்ட பனி போல மறைய போதுங்க வாழ்க்கையில. ஞாயிற்றுக்கிழமைகள்ல கோதுமை தானம் செய்வதும் சூரிய வழிபாட்டை தொடர்ந்து செய்வதுமே உங்களது வாழ்க்கையில சகல ஐஸ்வரங்களையும் வெற்றியும் தடையின்றி தரப்போதுங்க வாழ்க்கையிலேயே. அதாவது நீங்க சூரிய பகவானுடைய பரிபூர்ண ஆசையை பெறதுக்கு ஞாயிற்றுக்கிழமைகள்ல நீங்க செய்கிற வழிபாடும் மிக சிறந்த பலன்களை தரப்போகுது உங்க வாழ்க்கையில. நீங்க அதிகாலை சூரிய உதயத்தின் போது சூரிய பகவானை நோக்கி சூரிய நமஸ்காரமும் செய்வதும் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதும் தான் உங்களுடைய ஆத்மா பலத்தை அதிகரிக்க போதும் உங்க வாழ்க்கையிலேயும். உங்களுக்கு நோய்கள் எல்லாமே அகன்று உடல் புத்துணர்ச்சி பெறும். உத்தியோகத்திலையும் தொழிலையும் சந்திக்கும் தடைகள் அனைத்துமே சூரியனை கண்ட பனி போல மறைய போதும் வாழ்க்கையில. அரசு சார்ந்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்க போகுது. அரசு துறையோடு தொடர்புடைய காரியங்கள், அரசு ஒப்பந்தங்கள் மற்றும் அரசு வழியிலான உதவிகள் உங்களுக்கு மிக எளிதாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த அரசாங்க கோப்புகள், உரிமங்கள் மற்றும் நிலம் தொடர்பான ஆவணங்கள் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும். அரசு தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலத்துல நல்ல செய்தி வந்து சேரும். அரசு அதிகாரிகளின் ஆதரவும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு தடையின்றி கிடைக்கப் போகுது. சட்ட ரீதியான சிக்கல்கள் அல்லது நீதிமன்ற வழக்குகள்ல நீங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாகவே உள்ளது உங்க வாழ்க்கையில. அரசாங்கத்தின் மூலியமா வரவேண்டிய மானியங்களும் அல்லது பண வரவுகளும் கை சேரப்போகுது உங்க வாழ்க்கையில. அது உங்களுக்கு அரசு துறையோடு தொடர்புடைய காரியங்களும், அரசு ஒப்பந்தங்களும் மற்றும் அரசு வழியிலான உதவிகளுமே உங்களுக்கு இப்ப மிக எளிதாகவே கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது அரசு தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலத்துல நல்ல செய்தியும் சேரப்போகுது. அரசு அதிகாரிகளின் ஆதரவும் வழிகாட்டுதலுமே உங்களுக்கு தடையின்றி கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில. அரசாங்கத்தின் மூலியமா வரவேண்டிய மானியங்களும் அல்லது பண வரவுகளும் கை சேரப்போகுது. புதிய பதவி வாய்ப்பை வரும்போது உங்களுக்கு உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு புதிய பதவி உயர்வும் மற்றும் கூடுதல் பொறுப்புகளும் தேடி வரப்போகுது. நீங்க பல நாட்களா எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் அல்லது விரும்பிய துறைக்கு மாறுதல் கிடைக்கும். உங்க மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெற்று நிறுவனத்துடைய முக்கிய முடிவுகளை எடுக்கிற இடத்திற்கு உயருவீங்க. அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளுமே தேடி வரும். உங்களின் திறமையை வெளிப்படுத்த ஒரு நல்ல மேடை அமையப்போகுது. இந்த புதிய பதவி உங்களின் பொருளாதார நிலையையும் சமூக அந்தஸ்தையுமே உயர்த்த போதும். புதிய சவால்களை மிக சுலபமா எதிர்கொண்டு உங்க பதவிக்கும் பொறுப்பிற்கும் முழுமையான நற்பெயரை பெற்றுத்தர போறீங்க உங்க வாழ்க்கையில. அதாவது இப்ப உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு புதிய பதவி உயர்வும் மற்றும் கூடுதல் பொறுப்புகளுமே தேடி வரப்போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம நீங்க பல நாட்களா எதிர்பார்த்திருந்த இடமாற்றமும் அல்லது விரும்பிய துறைக்கு மாறுதலும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளுமே தேடி வரப்போகுது. இந்த புதிய பதவி உங்களின் பொருளாதார நிலையும் சமூக அந்தஸ்தையும் உயர்த்த போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதாவது நீங்க சூரிய பகவானுடைய பரிபூர்ண ஆசையை பெறதுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளை நீங்க செய்கிற வழிபாடும் மிக சிறந்த பலன்களை தரப்போகுது உங்க வாழ்க்கையில. நீங்க அதிகாலை சூரிய உதயத்தின் போது சூரிய பகவானை நோக்கி சூரிய நமஸ்காரமும் செய்வதும் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதும் தான் உங்களுடைய ஆத்மா பலத்தை அதிகரிக்க போதும் உங்க வாழ்க்கையிலேயும். உங்களுக்கு நோய்கள் எல்லாமே அகன்று உடல் புத்துணர்ச்சி பெறும். உத்தியோகத்திலையும் தொழிலையும் சந்திக்கும் தடைகள் அனைத்துமே சூரியனை கண்ட பனி போல மறைய போதும் வாழ்க்கையில. அரசு சார்ந்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்க போகுது. அரசு துறையோடு தொடர்புடைய காரியங்கள், அரசு ஒப்பந்தங்கள் மற்றும் அரசு வழியிலான உதவிகள் உங்களுக்கு மிக எளிதாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த அரசாங்க கோப்புகள், உரிமங்கள் மற்றும் நிலம் தொடர்பான ஆவணங்கள் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும். அரசு தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலத்துல நல்ல செய்தி சேரும். அரசு அதிகாரிகளின் ஆதரவும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு தடையின்றி கிடைக்கப் போகுது. சட்ட ரீதியான சிக்கல்கள் அல்லது நீதிமன்ற வழக்குகள்ல நீங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாகவே உள்ளது உங்க வாழ்க்கையில. அரசாங்கத்தின் மூலியமா வரவேண்டிய மானியங்களும் அல்லது பண வரவுகளும் கை சேரப்போகுது உங்க வாழ்க்கையில.
அது உங்களுக்கு அரசு துறையோடு தொடர்புடைய காரியங்களும் அரசு ஒப்பந்தங்களும் மற்றும் அரசு வழியிலான உதவிகளுமே உங்களுக்கு இப்ப மிக எளிதாவே கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது அரசு தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலத்துல நல்ல செய்தியும் வந்து சேரப்போகுது. அரசு அதிகாரிகளின் ஆதரவும் வழிகாட்டுதலுமே உங்களுக்கு தடையின்றி கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில. அரசாங்கத்தின் மூலியமா வரவேண்டிய மானியங்களும் அல்லது பண வரவுகளும் கைவந்து சேரப்போகுது. புதிய பதவி வாய்ப்பை வரும்போது உங்களுக்கு உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு புதிய பதவி உயர்வும் மற்றும் கூடுதல் பொறுப்புகளும் தேடி வரப்போகுது. நீங்க பல நாட்களா எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் அல்லது விரும்பிய துறைக்கு மாறுதல் கிடைக்கும். உங்க மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெற்று நிறுவனத்தோடைய முக்கிய முடிவுகளை எடுக்கிற இடத்திற்கு உயருவீங்க. அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளுமே தேடி வரும். உங்களின் திறமையை வெளிப்படுத்த ஒரு நல்ல மேடை அமையப்போகுது. இந்த புதிய பதவி உங்களின் பொருளாதார நிலையையும் சமூக அந்தஸ்தையுமே உயர்த்த போதும். புதிய சவால்களை மிக சுலபமா எதிர்கொண்டு உங்க பதவிக்கும் பொறுப்பிற்கும் முழுமையான நற்பெயரை பெற்றுத்தர போறீங்க உங்க வாழ்க்கையில. அதாவது இப்ப உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு புதிய பதவி உயர்வும் மற்றும் கூடுதல் பொறுப்புகளுமே தேடி வரப்போகுது உங்க